எனக்கு ஒரு மூத்த ஒரு துறவி சொன்னது, ஏன் சாது சங்கத்திலையும் சத் சங்கத்திலையும் அப்பப்ப இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகா சொன்னார். அவர் வீட்டுல அவர் ஆசிரமத்துல ராமகிருஷ்ண மிஷன்ல இருக்கும்போது டெய்லியும் 6 மணி ஆனா அந்த சுவாமி மட்டும் என்ன பண்ணுவார், தான் ரூம்ல ஒரு விளக்கு ஏத்துவார். அப்படி ஏத்தும் போது நான் போய் கேட்டேன், சுவாமிஜி நமக்கு தான் ஆரத்திலாம் இருக்கு, நீங்க ஏன் வீட்டு ரூம்லயே விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னு. அப்ப அந்த சுவாமி அப்பதான் அந்த தீப்பெட்டி எடுத்து அப்படி கொளுத்துறார். அப்படி கொளுத்தும் போது எனக்கு சொன்னார் அந்த அறிவுரைய, பாருப்பா இந்த தீப்பெட்டி பாரு ஃபுல்லா தீக்குச்சி வச்சுருக்கு, எவ்வளவு அழகான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. அது எனக்கு ஆப்டா இருந்தது. அந்த தீக்குச்சி கையில வச்சுருக்கா, தீப்பெட்டி ஒரு குச்சி எடுத்தார், மொத்த தீப்பெட்டியும் அதுக்குள்ளார இருக்கு, அந்த தீப்பெட்டிக்குள்ளார நிறைய தீக்குச்சி இருக்கு. இந்த ஒரு குச்சியை எடுத்து அப்படி உரசினால் என்னாச்சு, பத்திக்கிச்சு. அது பத்தி என்ன பண்ணிடுது, ஒரு விளக்கை ஏத்திடுது. அதே போல இங்கே சாது சங்கம் அப்படியே குவிஞ்சிருக்கு. அவங்க கூட நம்ம அப்படி உராசும் போது என்ன ஆகும்னா, விவேகம், வைராகியம், பக்தி, ஞானம், ஸ்ரத்தை அப்படி கொளுத்திடும். அதுக்காக தான்ப்பா நம்ம அவங்க கூட இருக்கிறோம், இதை நம்ம பார்த்து கத்துக்கோங்க அப்படின்னாரு.